வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். புதன்கிழமை ஜனவரி மாதம் 24ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் தை மாதம் 10ஆம் தேதி காலை 7 மணி 5 நிமிடம் வரையிலே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பம். நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம். திதி வளர்பிறை சதுர்தசி 14ஆம் பிறை ராத்திரி 10 மணி 6 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பம். இன்னைக்கு ராத்திரி 10 மணி 6 நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை இரவு 11:22 வரை பௌர்ணமி. இன்னொரு சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணி 6 நிமிடத்திற்கு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நாளை இரவு 11 மணி 22 நிமிடத்திற்கு முடிவடைகிறது. நாளைக்கு ராத்திரி 11:22 வரை பௌர்ணமி. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பம். 10:06. இன்னைக்குதான் நைட் ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு 11:22க்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தேய்பிறை பிரதம வந்துடும். அதனால கிரிவலம் இன்னைக்கு ராத்திரி பண்ணலாம், இல்ல நாளைக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு 10-11 மணிக்குள்ள முடிக்கலாம். இன்னைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம். நாளைக்கு பண்றதா இருந்தா 11 மணிக்குள்ள முடிச்சிடணும். இன்னைக்கு பண்றதா இருந்தா ராத்திரி எப்போ வேணா முடிக்கலாம். டைம் லிமிட் கிடையாது. 10 மணிக்கு மேல ஆரம்பிக்கணும் கிரிவலம். இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னா பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு தான் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை. இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம். இரவு நேரத்திலே பௌர்ணமி இருப்பது இன்னைக்கு தான். இன்று ஒரு சுப முகூர்த்த நாள். ஞாயிறு திங்கள் முகூர்த்தம், அதுக்கப்புறம் புதன் முகூர்த்தம். 21, 22, அதுக்கப்புறம் 24 இன்னைக்கு முகூர்த்தம். எனவே இது ஒரு முகூர்த்த வாரம். இந்த வாரம் ஃபுல்லா முகூர்த்தம் வருது, செவ்வாய்க்கிழமை தவிர. நல்ல நாள், நல்ல நேரம், நன்மைகள் நடைபெறும். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிறந்த 3 மாசம் 6 மாசம் 6 வயது 15 வயசுல எல்லாம் இறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுமா, அமாவாசை தர்ப்பணத்துல அது சேர்க்கணுமான்னு கேக்குறாங்க. அது சேராது. அந்த நேரத்துல பண்றதோட சரி. காசி கயாக்கு போனவனா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கெல்லாம் தர்ப்பணத்துல எல்லாம் வராது. சின்ன குழந்தைகளுக்கு தர்ப்பணத்துல வராது. கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 2 நாட்களுக்கு பிறகு யாகசாலையிலிருந்து கிடைத்த கொள்ளலாமா? அதிகமான நாணயங்கள் வீட்டில் இருந்தால் கோவில் உண்டியலில் சேர்த்து விடலாமா? கோவில் உண்டியல்லாம் போடாதீங்க சார். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தானமா கொடுங்க. கோவில் உண்டியல்ல கொண்டே போடாதீங்க. ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. ஆர் முருகேசன், திண்டுக்கல், காந்தி நகர், வத்தலகுண்டு, திண்டுக்கல் மாவட்டம் 624202. அந்த மாதிரி நிறைய காயின் இருந்தா ஏழைகளுக்கெல்லாம் கொடுங்க. கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம். சிவபாண்டியன் அடிக்கடி பள்ளியை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு. சிவபாண்டியன் இன்னைக்கு அதே தான் கேட்டிருக்காரு. வீட்டில் பள்ளி சொல்லும் பலன் திசையை பொறுத்து என்ன பலன் கிடைக்கும், அதெல்லாம் பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க சார். பாருங்க சார், 8 திசைக்கு பலன் எல்லாம் போட்டிருப்பாங்க. சிவபாண்டியன் இந்த கேள்வியை நீங்க மதியம் கேட்கறீங்க. ஏன் பள்ளியை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க சபரிமலை சென்றதுண்டா? நீங்கள் ஏன் மணிகண்டனை பற்றி பேசவே மாட்டேன்கிறீர்கள்? கேள்வி கேட்கிறவர் எம்ஜிஆர், தென்காசி எம்ஜி ராம்குமார். மகர ஜோதியின் தத்துவம் என்ன? அது சாட்சாத் மணிகண்டன் தானே. சபரிமலை சென்றதுண்டா? நிறைய போயிருக்கேன். நான் ஒரு 14-15 தரம் போயிருக்கேன் மலைக்கு. முதல் 3 தரமும் என்னமோ பெரிய பாதை, அதுக்கப்புறம்லாம் சின்ன பாதையில போனோம். நீங்கள் ஏன் மணிகண்டனை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். ஐயா அரியங்காவின் வாசாயங்கள் ஹரிகேசபுர வாசர் நேச. ஆரியங்காவை எங்களுடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப வழிபட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க பாட்டி ஏற்றின பாட்டு. ஐயா அரியங்காவின் வாசாயங்கள் ஹரிகேசபுர வாசர் நேச. பையரவம் அணிந்த ஐயன் திரு மகனே,
பக்தர்க்கு நித்ய விபூதி பிரசாத ஐயா அரியங்காவின் வாசாயங்கள் ஹரிகேசபுர வாசர் நேசா. இந்த பாட்டு எங்க பாட்டி பாடுவாங்க, அவங்க இயற்றின பாடல். அதுல இருந்து தெரியுது எங்க முன்னோர்கள்லாம் ஆரியங்காவு ஐயப்பனுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. ஆரியங்காவு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இஷ்ட தெய்வமா இருந்திருக்கு. ஆனா குலதெய்வம்ன்றது வள்ளியூர் பக்கத்துல ராஜாக்கள் மங்கலம்னு பேரு. அந்த இடத்துல இருக்கிற பெருவேம்புடையார், ஸ்ரீ பெருவேம்புடையார் தர்மசாஸ்திரா தான் எங்களுக்கு குலதெய்வம். முருகனின் ஆறுபடை வீடு போல மணிகண்டனின் ஆறுபடை வீடு என்ன ஐயா, அதன் சிறப்பு என்ன? மணிகண்டனுக்கு ஆறுபடை வீடு உண்டு. அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம், சபரிமலை, இதுதான் ஐயப்பனுடைய ஆறுபடை வீடு. இட்ஸ் a good question ராம்குமார். இந்த தகவல் எல்லாம் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நிறைய தகவல் எனக்கு தெரியும், ஆனா நான் அதை ஏதாவது ஒரு ரெலவெண்டான ஒரு அக்கேஷன்ல தான் நான் பேச முடியும். நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவேன். மதுரகிரி சென்றது உண்டா? நான் போனது இல்லைங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதை பத்தி. இதுவும் எம்ஜி ராம்குமார் தான் கேட்கிறார், சதுரகிரி சென்றது உண்டா அப்படின்றார். நான் போனது இல்லை. பிரதோஷம் அன்று எந்த வகை விரதம் இருப்பது சிறந்தது? நிர்ஜல உபவாசம் சிறந்ததா அல்லது வேறு எந்த விரதம் இருப்பது நல்லது? அதாவது சாயந்தரம் சாமி தரிசனம் பண்ற வரைக்கும் பட்னியா இருக்கணும். அப்புறமா அந்த கோயில் பிரசாதம் கொடுப்பாங்க, பொங்கல் ஏதாவது கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடணும். அப்படிதான் பிரதோஷ விரதம். சூரியன் அஸ்தமித்த பிறகு சாப்பிடலாம். கோயில் பிரசாதங்கள் சாப்பிடுவாங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் கோயில கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு சாப்பிடணும். விரதம் இருக்கிறவங்க அதுதான் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா வீட்டுல ஏதாவது மைல்டா டிஃபன் பண்ணி சாப்பிடலாம். பிரதோஷத்துக்கு விரதங்கிறது காலையில இருந்து சாயந்தரம் தீபாராதனை பார்க்க வரைக்கும் தான் விரதம். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். எல்லா விரத நாட்களிலுமே நான் நேற்று ஒரு 2 நாள் முன்னால நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. விரத நாள்னா இன்னைக்கு அது வெங்காயம் பூண்டு அவாய்ட் பண்ணிடணும். ஒருவன் பிறந்த கிழமை, நட்சத்திரம், தேதி முதல்ல மீண்டும் எப்போது வரும்? 60 வருஷம் கழிச்சு வரும். கொஞ்சம் என்ன பண்ண வரும். பிறந்த போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் மீண்டும் வருமா? வரும். அதை தான் நம்ம சஷ்டப்த பூர்த்தின்னு கொண்டாடுறோம். அதே இடத்துக்கு குரு வரும், அதே இடத்துக்கு சனி வரும், மற்ற கிரகங்களும் அதே இடத்துக்கு வரும். அதுதான் சஷ்டப்த பூர்த்தி. அதே போன்ற கிரக அமைப்பு மீண்டும் வருவதால் தான் அது கொண்டாடப்படுகிறது. 60 ஏன் கொண்டாடுறோம்னா அதே மாதிரி மறுபடியும் வரும் 61ல. கோவிலில் காலில் விழுந்து வணங்குவது சரியா? கோவிலுக்குள்ள யாருமே காலில் விழுந்து வணங்கக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, வெளியில வந்தா நமஸ்காரம் பண்ணணும். கோயிலுக்குள்ள காலில் விழுந்து வணங்கக்கூடாது. மனோஜ்குமார், கோவை. எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த வண்ண ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும்? ஒரு கிழமைக்கும் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணுமா? அது ஒன்றும் அப்படிலாம் கம்பல்சரி இல்லை சார். நீங்க கலர் ட்ரெஸ் மாத்துறதுனால உங்க தலையெழுத்தெல்லாம் மாறாது. அதான் சும்மா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுங்க எல்லா கிழமையிலையும். செவ்வாய்க்கு சிவப்பு, சந்திரனுக்கு வெள்ளை, சனிக்கு கருப்பு, ஞாயிறுக்கு ஆரஞ்சு, கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாதா? அப்படின்னா ஒன்றும் சட்டம் கிடையாது. ஆடையுடைய நிறம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன நினைக்கிறீங்க, அதுதான் முக்கியம். நான் யூஸ்வலா வெளியில போனா ஒயிட் கலர் தான் போட்டுப்பேன். எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். இந்த ஜிடிவி ஷூட்டிங்க்கு மட்டும் கலர்ஸ் போடுவேன். ஏன்னா கலர் போட்டாதான் கேமரால நல்லா எடுபடுங்கிறதுக்காக கலர் போடுறேன். அதர்வைஸ் நான் வீட்டுல இருக்கும்போது வெளியில போகும்போதெல்லாம் பர்சனல் ஒர்க்கா வெளியில போகும்போதெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுட்டு இருக்கேன். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, இல்லைன்னா வெள்ளை பேண்ட், ஒயிட் ஷர்ட், இதுதான் என்னுடைய யூஸ்வல் ட்ரெஸ். இவர் கோவையில இருந்து கேக்குறாரு, நான் என்ன கலர் சட்டை போடணும், எந்த கிழமைக்கு எந்த கலர் சட்டை போட்டால் நல்லதுன்னு கேக்குறாரு. எனக்கு அதுல ஒரு பெரிய ஒன்றும் உடன்பாடு கிடையாது. சட்டைனால ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து மாறுமான்னு எனக்கு என்னமோ தெரியல. மற்ற கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். எல்லா நன்மைகளும் நடக்க போகுது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் சேரும். வாழ்க்கை தரம் உயரும்.
செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பட்டங்கள் பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 9 குருவும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் 9 குரு ராசியிலே குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய புகழ், செல்வம் எல்லாமே கிடைக்கும். எனவே இது நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்கள்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். கலகலப்பாக சிரித்து பேசுவீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், வேகமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் அலுவலகத்திலே நீங்கள் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கெல்லாம் அதிலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபம், சதசம் சரம் சதம் தீர்க்கமாயு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடலாம். இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அலுவலகத்தில் அதிக அளவிலே பணிகள் இருக்கும். அவற்றை எல்லாம் சுலபமாக செய்து விடுவீர்கள். பார்த்த உடனே இவ்வளவு வேலையா, நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு மலைச்சு போய் நிற்பீங்க. கடைசியில பார்த்தா மாலை நேரத்திலே மலை போல் குவிந்திருந்த வேலைகளை ஒன்று விடாமல் செய்து வெற்றி வாகை சூடுவீர்கள். அனைவரும் கண்டு வியப்பார்கள், பாராட்டுவார்கள். எவ்வளவு வேலைகள் கொடுத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய திறமை, அந்த ஆற்றல் உங்களிடத்திலே இருக்கிறது. உங்களுக்கே அது இப்பதான் தெரியும். உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்றது உங்களுக்கே இப்பதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிறது. நாளை தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். நாளைக்கு தைப்பூசம். கடக ராசிக்குள் சந்திரன் வரப்போகிறது இன்றிரவு. நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு ராத்திரியே பௌர்ணமி ஆரம்பிச்சது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு தைப்பூசம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கடக ராசிக்கு வருடா வருடம் தைப்பூசத்தன்று ஏதேனும் நன்மை நடைபெறும். கடக ராசிக்கு தைப்பூசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஏன்னா கடகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் எதிரெதிரே வரும்பொழுதுதான் தைப்பூசம் வரும். அது நாளை தினம் நடைபெறுகிறது. எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி அலங்கரிக்கலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான நாள். எனவே இது ஒரு யோகம் அதிகம் தரக்கூடிய மிக அற்புதமான நல்ல நாளாக கடகத்திற்கு விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சந்தோஷமான நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் கிடைக்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருப்பது ஒரு யோகம். 2-11 குடைவன், 3-10 குடைவன், 4-9 குடைவன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன குருவின் பார்வையிலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்றைய நாள். எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன உறுதி சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுவது ஒரு யோகம். 12, 2, 4 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடம் சூரியனுடைய வீடான சிம்மம், 2 சுக்கிரனுடைய வீடான துலாம், 4 குருவின் வீடான
தனுசு, இந்த 3 வீட்டையும் குரு பார்க்குது. இந்த 4ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. செவ்வாய், புதன், சுக்கிரன். செவ்வாய் உங்களுக்கு நன்மை செய்யாது, அதுவும் குருவால் பார்க்கப்படுவதால் கண்ட்ரோலா இருக்கும், அடங்கி ஒடுங்கி இருக்கும் குரு பார்வையினால. புதனும் சுக்கிரனும் நன்மை செய்யும், அவை குருவின் பார்வை பெறுவதால் யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 8 4ஆம் இடம் வந்ததால் தீமை செய்யாது. 8 செவ்வாய். ஏன்னா செவ்வாய் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் செவ்வாயும் உங்களுக்கு தீமை செய்யாது 4ஆம் இடத்திலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சந்தோஷமான நாள். நீங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்வீர்கள். உங்களுடைய உள்ளம் பூரிப்படையும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும். You will be transferred to a place. ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு உயரமான இடத்திற்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா குன்னூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. குன்னூர்ல இருந்தானா ஒட்டகமண்டு டிரான்ஸ்ஃபர். திண்டுக்கல்ல வேலை பார்த்துருந்தவங்கள கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற இடத்த விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டான பிளேஸுக்கு போவீங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்லாம் வரும். என்னன்னும் அது எல்லாமே நன்மை செய்யக்கூடியதான், நல்லதுதான் நடக்க போகிறது. எனவே நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரு 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது, 9ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறது. தனுசிலே இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் இணைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 11 குடையவனையும் பார்க்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசியிலே உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். ஆரோக்கியம் சீராகும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நாளைக்கு தைப்பூசம். இன்னைக்கே முருகனை கும்பிடுங்க. நீங்க தைப்பூசத்திற்கு முருகனை வழிபட வேண்டும். நாளைக்கு தைப்பூசம். நீங்க இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க முருகனை கும்பிடறதுக்கு. ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனிச் செருவி சாடும் தனியானை சகோதரனே. அந்த முருகப்பெருமானின் பாடல்களை எல்லாம் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதி படிச்சா ரொம்ப நல்லது. இல்ல போட்டு கேளுங்க. அது கந்த சஷ்டி கவசத்தை விட கந்தர் அனுபூதி இன்னும் ரொம்ப நல்லது. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டா கந்த சஷ்டி கவசம் சொன்னா வெளியே வந்துருவோம், காப்பாத்திரும். சாதாரண லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறது. கந்தர் அனுபூதி போரும். கந்த சஷ்டி கவசம் வேண்டாம். ஒரு எந்த வியாதிக்கு எவ்வளவு டோஸ் கொடுக்கணும்னு டாக்டருக்கு தெரியும். அதனால சொல்றேன், கந்தர் அனுபூதி இஸ் எனஃப். கந்தர் சஷ்டி கவசம் ரொம்ப பவர்ஃபுல் டோஸ், வேண்டாம். இப்போ கந்தர் அனுபூதி டெய்லியே போட்டு கேளு, படிங்க. கந்தர் அனுபூதி வாங்கி படிங்க. நாளைக்கு தைப்பூசம், நாளையில இருந்து ஆரம்பிங்க. கந்தர் அனுபூதி பாராயணம் 1 வருஷம் பண்ணுங்க. அடுத்த தைப்பூசம் வரைக்கும் உங்க வாழ்க்கையே மாறிடும். பெரிய டேர்னிங் பாயிண்ட் முருகன் கொடுப்பார் பாருங்க. இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி கிரிவலம் மறந்துடாதீங்க. இன்னைக்கு தான் பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு கிரிவலம் பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனா 11 மணிக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு கிரிவலம் பண்றதா இருந்தா டே டைம்ல பண்ணோம், சாயந்தரம் பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி 10:06 இருந்து நாளைக்கு ராத்திரி 11:12 வரை பௌர்ணமி. நாளைக்கு ராத்திரி 11:22 வரைக்கும் இருக்கு. ராத்திரி 11:22 வரைக்கும் பௌர்ணமி நாளைக்கு. இன்னைக்கு நைட்டு 10:06 ஆரம்பம். 10 மணி 6 நிமிடத்திற்கு இன்று ஆரம்பம். அதனால இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கு கிரிவலம் பண்ணணும். இன்னைக்கு கிரிவலம் பண்ற வழக்கம் உள்ளவர்கள், பண்ண வேண்டும் என நினைப்பவர்கள், திருவண்ணாமலைக்கு செல்பவர்கள் இன்றுதான் செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணும்போது தயவு செஞ்சு அங்கங்க சாப்பிட்டு இலையெல்லாம் போடாதீங்க. நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு வாங்கி அங்கங்க அப்படியே இலையெல்லாம் போட்டு போடுறேன். மறுநாள் காலையில கிளீன் பண்றதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்யும் பொழுது இயன்றவரை நடுவில் எதுவும் சாப்பிடாம பண்றதுதான் நல்லது. ஏதாவது கொடுத்தா கூட வாங்கி கையில் பையில போட்டுட்டு போங்க, அப்புறமா போய் சாப்பிடு. வழியிலெல்லாம் சாப்பிட்டுட்டு எச்சல் பண்ணி இப்படி நக்கிக்கிட்டு இலையெல்லாம் போட்டுக்கிட்டு அது என்னமோ
சுற்றுலா பொருட்காட்சிக்கு போற மாதிரி ஜாலியா போறாங்க எல்லாரும். பக்தியோட பண்ணுங்க, சாப்பிடக்கூடாது. காணும் பொங்கல் இன்னைக்கு பீச்சுக்கு சுற்றுலா பொருட்காட்சிக்கு எல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி போய் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் பண்ணக்கூடாது. திருவண்ணாமலைங்கிறது ஒரு புனிதமான இடம், அங்க பக்தியோடு சுத்தணும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், பிள்ளைகளின் நலம் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்கள், அவர்களின் கல்வி நன்றாக இருக்கும், அவர்களின் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும், அவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு பணம் அதிகமா வரும், செல்வ செழிப்பு அதிகமாக வரும், ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. 8 குடைவன் ராசியில உட்கார்ந்துருக்கா, சூரியனு ராசியில உட்கார்ந்தான்னா எலும்பு சம்பந்தமான வலியை ஏற்படுத்தும். அதனால ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என உடலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே. ஆனால் வியாபாரத்தில் மிகப்பெரிய பணம் வரும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இல்லறம் நல்லறமாக நடைபெறும், வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு வழங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசி குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் மீனராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே உங்களுக்கு பிடித்தாற் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்கள் கற்பனை எல்லாம் இப்பொழுது நிஜமாக போகிறது. நல்ல வாழ்க்கை அமைய போகிறது. குடும்ப வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மீனராசியினருக்கெல்லாம் அதிலே அதிக வருமானம் வரும். தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் அசையா சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்தா இப்ப எல்லாம் சரியாயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி சுமூகமான தீர்வு எட்டும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தைப்பூசம், பௌர்ணமி. பௌர்ணமி விரதம், தைப்பூசம் பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிக்குது 10 மணிக்கு. கிரிவலம் இன்னைக்கு, பௌர்ணமி விரதம் பௌர்ணமி பூஜை எல்லாம் நாளைக்கு. இன்று பௌர்ணமி கிரிவலம், நாளை தினம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி பூஜை. நாளைக்கு தைப்பூசம், முருகன் வழிபாடு செய்யும் நாள். நாளைக்கு கரிநாள் கூட. நாளைக்கு தைப்பூசம், பௌர்ணமி விரதம், கரிநாள். இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் இரவு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சி
தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். 24 சூப்பர் குட் வருடம் தை மாதம் 10ஆம் தேதிங்க. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா வந்து புதன்கிழமைங்க. இன்றைக்கி ராகு காலம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குங்க. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குங்க. குளிகை பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குங்க. கௌரி நாள் நேரம் பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்குங்க. மாலை பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்குங்க. மாலை பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்குங்க. சூலம் பார்த்தீங்கன்னா வந்து வடக்குங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா வந்து பாலுங்க. இன்றைக்கி கரணம் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 மணி 35 நிமிடத்தில் சூரிய உதயம் ஆகுதுங்க. இன்றைக்கான ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துடலாம் வாங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்துட்டு பல்வேறு விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. நல்லதுகள் பலவும் நடக்கக்கூடிய நல்ல நாள். வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு இந்த நாள் வந்து வெற்றிகள் பலவும் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நன்றாக போகும். உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். பண வரவு வந்து இன்றைய நாளில் வந்துட்டு அதிகீத பண வரவு வந்துட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் கேட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குங்க. சந்தோஷமும் மன நிம்மதியோடு காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலைகள் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் வந்து இந்த நாளில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. சந்தோஷமும் மன நிம்மதியும் உங்களுக்கு ஒருங்கே இணைந்து காணப்படக்கூடிய நாள். சிறு சிறு மன சஞ்சலங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு மறதி அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்வதாக இருந்தால் அதை வந்து செக்லிஸ்ட் போட்டு இதை வேலை நம்ம செய்யணும். டூர் எங்கன்னா வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கணுமான்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லதை ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களுக்கு. சிறு சிறு கோபங்கள் உங்களுக்கு உள்ளிருந்தே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வாழ்வில் முன்னேறுவது எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்சாகமான நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களுக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் ஒருங்கே அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிக உற்சாகம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அடுத்தபடியாக ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நினைவு திறமை வந்து உங்களுக்கு இந்த நாள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஞாபக சக்தி இந்த நாள் அதிகமாக இருக்கும். என்றைக்கும் நம்ம யாருன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது வந்து இன்னைக்கு கூட ரீகால் பண்ணுவதற்கான திறமை உங்களிடம் இருக்கின்றது. இந்த நாளில் அதை வந்து முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய பலன்கள் இந்த நாள் அதனால் ஏற்படும். இன்றைய நாள் வந்து ஒரு நிறைவான நாளாக அமையும். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்றாகவே நடந்து முடியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்துட்டு பண வரவு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவு அதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளில் வந்துட்டு செலவுகள் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தவரை நீங்கள் சிக்கனமாக இருப்பது எப்படி என்றதை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைய நாளில் வந்துட்டு உங்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 எல்லாமே வந்துட்டு சாய்ஸஸ் வந்து 2 தெரியும். இதை போகலாமா அது போகலாமான்ற குழப்பங்கள் இருக்கும். அதனால் எது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல செலவுகள் எதுவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான முடிவுகளை எடுத்து நல்ல விஷயங்களுக்காக மட்டும் செலவிடுங்கள். தேவையற்ற வீண் விரயங்களில் ஈடுபடாதீர்கள். அடுத்தபடியாக ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்துட்டு நீங்கள் முன்னே விட்டு வைத்த பகைகள் மூலியமாக உங்களுக்கு வந்து சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பகையை வந்துட்டு மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இடத்துலேயே புதுசு சஞ்சலங்கள் ஏற்படும். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகர ராசிங்க. மகர ராசிக்கு வந்து நன்மைகள் பலவும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் அமையும். அடுத்தபடியான ராசி என்பது கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பொறுமையை கையாளுவது வந்து மிக மிக நன்மையை உண்டாக்கும். மன நிம்மதியும் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.
பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.